எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் டாக்டர் ஜெயந்திநாதன், கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன், அஹல்யா டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல், பாலக்காடு. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட சர்க்கரை பாத புண் நோயை பற்றி சில கேள்விகளை கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர், அதாவது சர்க்கரை பாத புண், இது யாருக்கெல்லாம் வரும் சார்? சர்க்கரை பாதப்புண் அப்படிங்கிறது இப்போது பொதுவாக எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது எஸ்பெஷலி சர்க்கரை நோயாளிகள் தன்னோட சர்க்கரை அளவை சரியாக பார்த்துக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று அடுத்தது வந்து சர்க்கரை நோயாளிகள் உள்ளவங்களுக்கு அதர் கோமார்பிலிட்டிஸ்ன்னு சொல்கிறது, இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுனாலும் இன்னும் பாத பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் அதிகம். ப்ளஸ் சர்க்கரை நோயாளிகள் சில பேர் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் இட் ஆட்ஸ் இன்க்ரீஸ் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் சர்க்கரை பாதப்புண் வரத்துக்கு. இந்த சர்க்கரை பாதப்புண் வந்து எப்படியெல்லாம் வரும் சார்? சர்க்கரை பாதப்புண் எப்படி வருதுங்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. இப்போ சர்க்கரை நோய் வந்துச்சுனாலே அடுத்தது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நரம்புகள்லாம் பாதிக்கப்படும் காலில் மெயினாக. அப்போ அதனால அவங்களோட சென்சேஷன், அதாவது அவங்க உணர்ச்சிகள் பாதிக்கப்படும். அப்போ நடக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வேதனையோ வலியோ அந்த இது தெரியாது. இப்போ நடக்கிறப்போ ஏதாவது ஒரு இதில் தட்டிடுச்சுன்னா புண்ணு வரத்துக்கு சான்சஸ். அந்த புண்ணுலேருந்து அது பெரிய புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ப்ராப்ளம் வரும். அடுத்தது அதுக்கு தான் நியூரோபதின்னு பேர். நெக்ஸ்ட்டு வந்து ரத்த ஓட்டம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஜென்ரலாகவே அந்த இரத்த குழாயில் அடப்புத்தன்மை அதிகமாக வரும், அத்ரோஸ்க்ளோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துருச்சுனாலே ரத்த ஓட்டம் கம்மியாயிடும் அந்த பாதத்தில். அப்போ ஏதாவது ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுனாலே அந்த ஆறுறது ரொம்ப கஷ்டம், கடினமாயிடும். ஏன்னா ரத்த ஓட்டம் தான் நம்ம புண்ணு ஆறுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ அது ரத்த ஓட்டமே கம்மியாயிடுச்சுன்னா பாதப்புண்ணு அதிகமாக வரும். அடுத்தது இந்த பாதப்புண்ணு ஏன் வருது அப்படின்னா, அவங்க செருப்பு போடாமல் நடக்கிறது, பேர் ஃபுட்டில் வாக் பண்ணுறது, அது பண்ணவே கூடாது. ப்ளஸ் அந்த ஸ்மோக்கிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணால் இதனால தான் இந்த சர்க்கரை நோய் பாதப்புண் வருது. சார், எப்படியெல்லாம் இந்த சர்க்கரை பாதப்புண் நோய்க்கு வந்து சிகிச்சை பண்ணலாம்? எல்லாரும் ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது மட்டும்தான் இதோட சிகிச்சையா? இதுக்கு வேறு ஏதாவது தீர்வு இருந்ததுன்னா அதோட ஸ்டேஜஸ், அந்த சிகிச்சைக்குண்டான ஸ்டேஜஸ் என்னென்ன சார்? சர்க்கரை பாதப்புண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், அதாவது அந்த புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணணும், சுத்தம் செய்கிறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஆஃப்லோட் பண்ணணும். ஆஃப்லோடிங்கிறது அந்த பாதத்துக்கு அவங்களோட வெயிட் அங்கே கொடுக்கக்கூடாது, அந்த பாதத்துக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அப்போ ஆஃப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக புண்ணு ஆற ஆரம்பிக்கும். மூணாவது சர்க்கரையோட கண்ட்ரோல். சர்க்கரை வந்து அந்த அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும். இந்த ஃபார்ம் ஆஃப் இன்சுலினோ டேப்லெட்ஸோ கொடுத்தா அது சரியாகும். ஆம்புடேஷன் அப்படிங்கிறது கடைசி ரிசார்ட், லாஸ்ட் ரிசார்ட் இன் டயபெட்டிக் ஃபுட் ட்ரீட்மெண்ட். என்ன லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா, அவங்களோட அந்த பாத புண்ணோட இன்ஃபெக்ஷன் வந்து ரத்தத்துக்கு கலந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை வந்தால் மட்டும்தான் ஆம்புடேஷன் சொல்லக்கூட அந்த வெட்டி எடுக்கிறது, அதுதான் அது லாஸ்ட் ஸ்டேஜ். மோஸ்ட்லி இப்போ பேஷண்ட்ஸ் சீக்கிரமாக வந்துட்டாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஆம்புடேஷனை கண்டிப்பாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். என்னென்ன ட்ரீட்மெண்ட், ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் டீப்ரிமெண்ட். இப்போ ஒரு புண்ணு இன்ஃபெக்ஷனோட வந்திருக்காங்க, அல்சர் இருக்குன்னா அதை டீப்ரிமெண்ட் பண்ணணும். அனஸ்தீசியா கொடுத்து நம்ம அதை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு, அடுத்த ஸ்டேஜ் அந்த சுத்தம் பண்ணி எடுத்தோன்னே அந்த புண்ணு வருதில்லை, அந்த புண்ணை வந்து ஹீல் பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு நெகட்டிவ் ப்ரெஷர் ஊன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மிஷின் மூலயமா அந்த வேக்கம் நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த புண்ணுக்கு. அப்போ புண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகி வரும், இந்த இன்ஃபெக்ஷனும் கண்ட்ரோல் ஆகும். அந்த ஸ்டேஜ் முடித்ததுக்கு மூணாவது ஸ்டேஜ் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த புண்ணை எப்படி அதை மேலே வந்து மூடுறது. அதுக்கு வந்து நிறையா இருக்குது. ஸ்கின் கிராஃப்டிங்னு சொல்லக்கூடிய தோல் எடுத்து அதில் வைக்கிறது, இல்லை ஃப்ளாப் கவர்னால் பக்கத்தில் உள்ள தசையை மாற்றி அதில் வைக்கிறது. அந்த மாதிரி பண்ணால் அது கம்ப்ளீட்டாக ஃபுட் அல்சரை சரி பண்ணிடலாம். சார், நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் அண்ட் பொடியாட்ரிக் சர்ஜன், இந்த சிகிச்சையில் உங்களோட சிறப்பு பங்களிப்பு என்ன சார்? டயபெட்டிக் ஃபுட் சர்ஜரி அப்படிங்கிறது இன்வால்வ்ஸ் மல்டி டிசிப்ளின். நான் அன்னைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது சர்க்கரை நோய் ஸ்பெஷலிஸ்ட் வேணும், பொடியாட்ரிக் சர்ஜன் வேணும், பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் வாஸ்குலர் சர்ஜன். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் என்னோட ரோல் என்னென்னா, புண்ணை எல்லாம் சரி பண்ணி ஆப்ரேஷன் மூலயமா அதை நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் புண்ணோட தன்மை பெருசாக இருக்கும். அப்போ பெரிய புண்ணை வந்து நம்ம ஹீல் பண்ணணும்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது தேவைப்படும். என்ன மாதிரினா, நம்ம வந்து அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது லேடர் பேட்டர்ன் சொல்லுவாங்க, ஒரு ஏணி படிக்கட்டு. அதாவது அதோட லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு போகணும்.
எந்த புண்ணை வந்து லோயர் லெவல்லே முடிக்கலாம் அப்படிங்கிறது சில நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஸ்பெஷலிஸ்ட் ட்ரெஸ்ஸிங் மூலிமா அந்த புண்ணை நம்ம ஆற வைக்கலாம். அடுத்த லெவல் ஸ்கின்னை எடுத்து வைக்கிறது, தோல், அவங்களோட தோலை ட்ரெஸ்ஸிங் மாதிரி, அதாவது தொடையிலேருந்து தோல் எடுத்து வச்சு அதை மூடலாம். 3வது ஸ்டேஜ் ஃப்ளாப் கவர். ஃப்ளாப் கவருங்கிறது தசை, அது பக்கத்துலேருந்து வைக்கலாம், தூரத்துலேருந்து ஃப்ரீ ஃப்ளாப்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை குழாயோடு சேர்ந்து வச்சு அதில் வைக்கலாம். அதுதான். அப்புறம் 4வது ஸ்டேஜில் இப்போ லேட்டஸ்ட்டாக சில ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னு வந்திருக்கு. அதில் நிறையா இது இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னை நம்ம வச்சா அவங்களுக்கு தோல் எதுவும் எடுக்காமல் நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்லேயே அவங்க ஹீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் வரும். அது மூலிமா நம்ம இந்த கம்ப்ளீட்டாக இந்த பாதத்தை அவங்களோட ஃபங்க்ஷனை கொடுக்கலாம். ரொம்ப நன்றி சார். உங்கள் ப்ரிஷியஸான டைமில் எங்களுக்கு இவ்வளோ நல்ல ஒரு வேல்யூபிளான இது கொடுத்துருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப உபயோகப்படும்னு நினைக்கிறேன். சர்க்கரை நோயாளிகள் இந்த மழைக்காலத்தில் உங்களோட சர்க்கரை பாத புண்ணோய் அது எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப நன்றி.